காலேபின் சந்ததியார். எப்ராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலும், பெத்லகேமின் மூப்பனான சல்மாவும், பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே, ஆசியம், மெனுகோத் என்பவர்கள். கீரியாத் யாரீமில் இருந்த வம்சங்கள் ஏத்தியரும், பூகியரும், சுமாத்தியரும், மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லகேமியரும், நேத்தோபாத்தியரும், பெத் யோவாப் என்னும் அதரோத் ஊராரும், மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும், சிமாத்தியரும், சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியான கேனியர் இவர்களே. ஊருடைய குமாரனாகிய காலேப் என்பவன் எப்புன்னையின் குமாரனாக இருக்கலாம். எப்புன்னை என்பது ஊருடைய பட்டப்பெயராகும். எப்ராத்தாள் என்பவள் 1 நாளாகமம் 2:18 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் காலேபின் மனைவி. கீரியாத் யாரீம் என்பது கிபியோனியரின் பழங்காலத்து பட்டணம். இங்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நீண்ட காலமாக இருந்தது. தாவீது இந்த பெட்டியை இங்கிருந்து சீயோனுக்கு எடுத்து வந்தார். கீரியாத் யாரீம், பெத்லகேம் ஆகிய பட்டணங்கள் பிற்காலத்தில் தாவீதின் பட்டணங்களாயிற்று. சல்மா என்பவன் பெத்லகேமின் மூப்பன். சல்மா என்னும் பெயருக்கு வலிமை என்று பொருள். இவன் பெத்லகேமின் தகப்பன். இந்த சல்மா தவிர வேறொரு சல்மாவும் இருக்கிறான். இவன் போவாசின் தகப்பன். ஆசியம் மெனுகோத் ஏரில் உள்ள ஆசியம் என்பதற்கு பாதி என்று பொருள். மெனுகோத்தின் மற்றொரு பாதியை பற்றி 1 நாளாகமம் 2:54 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் இதை ஸ்தாபித்திருக்க வேண்டும். கேனியர் என்பவர்கள் அம்மாத்தின் சந்ததியார். இந்த கேனியர் மோசேயின் மாமனாகிய எத்திரோவின் சந்ததியார் ஆவர். இவர்கள் தங்களுடைய சுதந்திர வீதத்தில் யூதா கோத்திரத்தாரோடு சேர்ந்திருக்கிறார்கள். பல 100 வருஷங்களாக இந்த சந்ததியாரும் யூதா கோத்திரத்தாரும் கலந்திருக்கிறார்கள்.